பிள்ளைகளுக்கும் வந்திருக்கின்ற பெரியோர் இளைஞர் அனைவருக்கும் எனது பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா பற்றி தான் இப்போ பட்டிமன்றம். பொங்கல்னா என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அப்படிதானே? குட்டி பிள்ளைங்களுக்கு தெரியுமா? வெரி குட், தெரியுமா? அதாவது பொங்கல் விழா முன்னாடி அந்த காலத்தில் சிறந்த வழியில் கொண்டாடினாங்களா இல்லை இந்த காலம் சிறந்ததாங்கிறது தான் பட்டிமன்ற தலைப்பு. இப்போ இதில் பொங்கல் விழா முன்னாடி எந்த வகையில் கொண்டாடினாங்க, பொங்கல் கலை நிகழ்ச்சி இப்போ முன்னாடி கிராமத்தில் இருந்தவங்க எப்படி கொண்டாடினாங்க, இப்போ ஃபுல்லாக எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க நகரத்துக்கு. ஆனாலும் வாழ்த்தி வணங்குகிறேன். சரி, இதுவே ஒரு பாரம்பரிய பொங்கல் தான் என்று என் உரையை தொடங்குகிறேன். பொங்கல் விழாவை நம்மளோட காண வந்திருக்க அந்த அருவி ஜீவி சூப்பர் தான் வந்திருக்கிறது. நாய் அழகா என்ன செய்யுது, நம்மளுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்குது. சரி, இப்போ அந்த கால பொங்கல் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோஸ்லின் வர்றாங்க. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போமே. நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கரம் தட்டுங்க, சரியா? இப்போ ரோஸ்லினுக்கு அடுத்து அவங்களோட அணியில யார் இருக்கிறா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோஸ்லின் இருக்கிறாங்க, ரெண்டாவது கனி, மூணாவது பிரியா, அப்புறமா இன்றைய பொங்கல் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் காயத்ரி, அதுக்கப்புறம் தமிழரசன், அப்புறம் சுதா, 3 பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு அறிமுகமானவங்க தான். நான் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியாது. நானும் இந்த ஊர்க்காரி தான், ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. ராஜா தம்பி கூப்பிட்டதுனால என்ன செய்தேன், நான் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணுவோன்ட்டு போன வருஷத்துலேருந்தே ராஜா தம்பி எங்கள் வீட்டில் சாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது எனக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் நடுவராக இருக்கிறது இதுதான் முதல் தடவை. உங்கள் ஊரையும் மறக்க முடியாது, என்னுடைய முதல் இந்த பட்டிமன்ற நடுவருங்கிற மறக்க முடியாது என்னால. சரி, இப்போ ரோஸ்லின் என்ன செய்ய போறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த கால பொங்கல் தான் சிறந்தது அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை வைக்க போறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னு பார்ப்போம், சரியா? நீங்க அப்பப்போ கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தணும். இங்கு வந்திருக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். இப்போ பொங்கல்ல பாத்தீங்கன்னா 4 நாள் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படா ஸ்கூல் விடுவாங்க? அன்றைய காலத்துல ஸ்கூல் லீவ் எங்களுக்கு ரொம்ப கம்மி. பொங்கல் எப்ப விடுதாங்களோ அப்ப நாங்க எல்லாரும் என்ன செய்வோம்னா எங்க நகரத்துக்கு இருந்து கிராமத்துக்கு வந்துருவோம். கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து நாங்க பொங்கல் கொண்டாடுவோம். அப்ப பொங்கல் கொண்டாடும் போது அதுக்கு முன்னே 6 மாசத்துக்கு முன்ன நாங்க அறுவடை பண்ண அரிசியில இருந்து கரும்பு 1 வருஷம் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடியானது எங்களுடைய விவசாயத்துல இருந்தே நாங்க எல்லாம் அறுவடை பண்ணி கொண்டு நாங்க ரெடி பண்ணி அந்த பொங்கலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்ன போகி பண்டிகை ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு போகி பண்டிகை. இங்க எத்தனை பேருக்கு 4 நாள் லீவ்ல 4 பொங்கல் யாருக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ. ஃபர்ஸ்ட் போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகையில பாத்தீங்கன்னா நாங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் எரிச்சு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிச்சதுக்கு அப்புறம் புதுசா ரெடி பண்ணுவாங்க. ஆனா பழைய ட்ரெஸ் எரிக்கிறதுல போகி பண்டிகை கிடையாது. அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா பழசெல்லாம் ஒழிக்கணும், பழையன கழிதலும் புதியன புகுத்தலுங்கிறதான் இதோட வாசகம். அதாவது பழச எல்லாத்தையுமே கழிக்கணும். பழசெல்லாம் கழிக்கணும்னு முன்னாடி என்ன செய்தாங்க, ஃபுல்லா நம்ம என்ன செய்யறோம், தெருனா தெரு நீட்டா என்ன செய்யும், பழச ஃபுல்லா எரிச்சு அழகா என்ன செய்வாங்க, முத்தத்துல கோலம் போட்டு அழகா வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம தெருவோட முனையில என்ன செய்றாங்க, நம்ம வர்றதுக்கு வரவேற்பே என்னது, அந்த குப்பைகள் தான் இருக்கு. அதை நம்ம போடலாமா? அப்படி செய்யக்கூடாது. அந்த குப்பைகளை நம்ம எப்படி பாரம்பரியமா முன்னாடி என்ன செய்தாங்க, எரிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாததை என்ன செய்யணும், குப்பைகளை எரிச்சிடணும். அந்த ஓரத்துல வீட்டுக்கு முன்னாடி வரவேற்பே என்னது, எல்லா தெருவுலையும், நம்ம தெருவை மட்டும் இல்லை எல்லா இடங்கள்ல இப்போ குப்பை போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப குப்பை வண்டியெல்லாம் வருது. அந்த குப்பை வண்டியை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். நீங்க பேசுங்கம்மா. அதுல பழசெல்லாம் ஒழிக்கிறதுங்கிறது நம்மளுடைய குப்பைகள். அந்த குப்பை மட்டும் இல்லாம நம்ம மனசுல இருக்கிற குப்பைகளும் தான்.
ஒரு போட்டின்னு வச்சா அந்த போட்டியில நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கு சரியா. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால பழையவைகள்லாம் கழிதலும் புதியன புகுத்தலும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட அன்பா இருக்கணும். அன்றைய காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா வீடு பிரச்சனை வந்தாலே நீ வரியா நான் வரியாங்கிறதும், அப்புறம் இடம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா அதையும் பிரச்சனையா கொண்டு இதுல கொண்டு வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க, பிரச்சனை பண்ணிடுறாங்க. அதனால இதுல ஒற்றுமையா இருக்கதான் இந்த போகி பண்டிகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல்ல இப்பெல்லாம் அன்றைய காலத்துல விட இன்றைய காலத்துல வந்து சும்மா மீஷோல ஆர்டர் பண்ணி பொங்கல் வாங்கி சாப்பிட்ற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து விவசாயத்துல பண்ண அந்த மீஷோல யாருமே ஆர்டர் பண்ண மாட்டீங்களோ? எதிர்கட்சி அப்படியே திணறாங்க, பேசிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்றீங்க போல. மீஷோல யாருமே ஆர்டர் பண்ண மாட்டீங்களா? கை தூக்குங்க பாப்பா, யாரெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டீங்கன்ட்டு. சொமேட்டோ ஸ்விக்கி எல்லாரும் என்ன பண்றோம் இப்போ, நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு மாச்சல இருந்தா உடனே ஆர்டர் பண்ணிடுறது அப்படிதானே. அதைத்தான் அவங்க சொல்றாங்க இப்போ. அதுலயே அவங்க 2 பேரும் ரொம்ப டிஸ்கஷன் அடுத்து என்ன சொல்லலான்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதையே நீங்க வழக்கமா வச்சிருக்கீங்க. நாங்க அப்படி இல்லை. அந்த பொங்கலை 6 மாசத்துக்கு விளைய விட்டு அந்த அரிசியை கொண்டு வந்து அந்த பானையில 5 மணிக்கு அதிகாலையில இருந்துச்சு அந்த சூரியனுக்கு முன்னால வெளியில அந்த அடுப்பை பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னே நாங்க மண்ணால செஞ்ச பானையை தான் நாங்க வச்சு ரெடி பண்ணுவோம். ஆனா நீங்க எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா இப்ப போனா கூட அடுத்த வாரத்துக்கு நாளைக்குன்னு கொண்டு போனா கூட போய் 10 ரூபா கொடுத்தா உங்களுக்கு பானைலாம் பாத்திரம் எல்லாம் கிடைச்சிடும். அந்த மாதிரி நீங்க பண்றீங்க. நாங்க வந்து பண்ற ஒவ்வொன்றும் நம்ம கையால செய்யறதுல அவ்வளோ ஒரு சுகம் இருக்காது. இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். கரும்புல இருந்து மஞ்சள்ல இருந்து எல்லாமே நாங்க வந்து விளைகிறத தான் செய்யறோம். அன்றைய காலத்துல இதை தான் ஒரு பாரம்பரியமா கொண்டு வந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் வந்து அதை எதுக்கு பொங்கலா வச்சு நம்ம கொண்டாடுதோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் தொளிக்கிறதுக்கு முன்ன நம்ம எல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா அந்த உழவர் இதுல நம்ம வந்து விளைக்கிற இடத்துல கொண்டு வந்து அதை கொண்டு போய் பண்ணி அதாலதான் நம்மளுக்கு வந்து எல்லாம் நெல்லும் சாகுபடி ஆகுது. மாட்டுல இருந்து நம்மளுக்கு நிறைய நன்மை தான் நடக்குது. அதனாலதான் அந்த மாடை வந்து கடவுளா வச்சு அதை ஒரு மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் பத்தி 5 நிமிஷம் ஆகுது, இன்னும் ஒரு 2 நிமிஷம். நல்ல ஸ்பீடா பேச மாட்டேன்னாங்க, அழகா பேசிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காணும் பொங்கல் பாத்தீங்கன்னா, காணும் பொங்கல் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியாது. காணும் பொங்கல்ல அந்த 4வது நாள், இப்போ 1 வாரம் லீவு. முந்திலாம் அன்றைய காலத்துல 2 நாள் லீவு தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1 வாரம், இந்த வாரம்ல எங்களுக்கு இந்த 1 வாரம் லீவு. அந்த 1 வாரத்துல இந்த காணும் பொங்கலுக்கு கொண்டு வரீங்க. காணும் பொங்கல்ல எங்க அன்றைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் அப்பதான் அந்த லீவுல தான் நாங்க போய் பார்ப்போம். அதுதான் காணும் பொங்கல். ஒவ்வொருத்தரையா பார்த்து அவங்களுக்கு பேசுவோம். அவங்கள கூட்டிட்டு போய் எங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னா, கூட்டிட்டு போய் ஒவ்வொருத்தரையா ரிலேட்டிவ் ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் காமிச்சு அவங்களுக்கு வந்து கொண்டு வருது தான் அந்த காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் இப்பதான் நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த 4 பொங்கலையும் இப்போ தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் அடுத்த வருஷம் நடக்க போற பொங்கலுக்கு இன்னும் சிறப்பா பேசுறேன். இது என்னால முடிஞ்ச டஃப். சரி, எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அவங்கள வாழ்த்தலாம். அவங்க என்னது பாரம்பரியமா பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடுவோம், எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரியா? அதை அப்படியே அழகா சொன்னாங்க. இப்ப அதுக்கு அவங்க எதிர்த்தரப்புல இருந்து என்ன வாதம் வருதுங்கிறத நீங்க அவங்கள கிளாப் பண்ணி வரவேற்கலாம். இங்க வந்திருக்க ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நாங்க அப்படி இல்லை, குடிச்சிட்டு தான் பொங்கலே விடுவோம். இந்த பொங்கல் 4 நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க. எங்களுக்கு சண்டே நாளே பொங்கல் தான். எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நான் பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். மாடு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வயிறு பசிக்குது.
உடனே என்ன நினைப்போம், வீட்டில் போய் சாப்பிட்றலாம், நான் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம்னு நினைப்போம். ஆனால் அந்த உணவு எங்கேருந்து வருது யாரை யோசிச்சிருக்கோமா? யாரும் திங்க் பண்ண மாட்டோம். அந்த உணவு கிடைக்கிறதுக்கு மாடு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்குது. மாடு இல்லைன்னா நமக்கு உணவு வரவே வராது. இவங்க சொல்றாங்க நினைச்சாலே ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பொங்கல் தானு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா கண்டிப்பா உணவு வேணும். அந்த உணவு எங்க இருந்து வருது? சொமாட்டோலயோ ஸ்விக்கிலேயோ இங்கே ஆர்டர் பண்ண வந்துருன்னா அது எங்க இருந்து வருது? வயலை நினைச்சிருக்க உணவுன்னு வந்தா நம்ம முதல்ல வயலையும் தோட்டத்தையும் நம்ம காடையும் தான் நினைச்சு பார்க்கணும். தம்பி, இப்போ ஃபுல்லா எல்லாமே வயலை ஃபுல்லா நம்ம இடமா மாத்திட்டோமே, அதுக்கு என்ன பண்றது? ஏதோ எங்க ஒரு வயல்ல இருந்தானே வருது. உணவு வரணும், எங்கேயோ ஒரு பக்கம் வயல் இருக்கணும்ல. அங்க வந்து நம்ம பாரம்பரியம் நிலைச்சு நிக்குது இல்ல. இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த நெல்லுனா எப்படி வருதுன்னு தெரியுமா? நெல்லு யாரோ அந்த பாம்பேல இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா, அப்போ அவ கேக்குற நெல்லு எந்த மரத்துல காய்க்கும்? எந்த மரத்துல காய்க்கும்? வேப்ப மரத்துல. எந்த மரத்துல? வேப்ப மரத்துலயா? நெல்லு புளிய மரத்துலயா? அப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில இருந்து வர்றவங்களுக்கு நெல் எதுல வருதுங்கிறது கூட தெரியல. ஆனா அரிசி வந்து நம்ம எவ்வளவு அதை வந்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்றோம். அப்ப அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? விவசாயத்தை மதிச்சு அந்த ஒரு அரிசினாலும் நம்மள்கிட்ட வந்து சேரும் போது என்ன ஆகுது? ரொம்ப பக்குவப்பட்டு தான் சாப்பாட்டு தட்டுல இருக்குது. நம்ம அதை எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் குட்டி பிள்ளைங்க. சரியா? சாப்பாடு அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். சரியா? அடுத்து சொல்லுங்க தம்பி. அந்த உணவு தட்டுக்கு நம்ம தட்டுக்கு வரக்கு முன்னாடி அதுல ஒரு விவசாயியோட உழைப்பு, பெரிய உழைப்பு இருக்கு. அது யாருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த விவசாயத்துக்கு பெரிய முதுகெலும்பா இருக்கிறது நம்மளோட ஆடு மாடுகள் தான். அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். கடவுளுக்கு நிகரா மாடுக்கு நம்ம படையில எல்லாம் வச்சு அதை மனுஷனாகவும் பார்த்து கடவுளாகவும் பார்த்து தலை வணங்குறோம். இதனால இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதனால யாருமே ஆடு மாடுகளா இருக்கட்டும், எந்த விலங்குகளா இருக்கட்டும், எதையும் துன்புறுத்த வேண்டாம். அந்த மாடிலேயே நம்ம வீரத்தையும் காட்டுன்னு தான் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாம வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டு, ஏறுதல் போன்ற நிறைய போட்டிகள் நடைபெறுகிறது. நம்ம ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு பதிலாக கபடி போட்டி நடத்துறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஜல்லிக்கட்டு வந்து அது என்ன செய்யறாங்க? ஜல்லிக்கட்டை ரொம்ப இதாக இது பண்றாங்க, புனிதமா வச்சு அது ஒரு விளையாட்டு மாதிரி வச்சு அதுக்கு என்ன பண்றாங்க? பயங்கர பரிசெல்லாம் கொடுத்து நிறைய பேர் அதுல என்ன செய்யறாங்க? காயப்பட்டு இறந்து அந்த மாதிரிலாம் போறாங்க. அதெல்லாம் என்ன செய்ய? அது பாரம்பரிய விளையாட்டு வேணும் அப்படிங்கிறதுனால என்ன செய்யறாங்க? ஆபத்தான விளையாட்டு தான். ஆனாலும் என்ன செய்யறாங்க? இந்த மாட்டுக்கு மரியாதை கொடுத்து மனுஷர்கள் அந்த பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணும்? மாட்டுக்கு மரியாதை கொடுத்து அதையும் நம்மளோட என்ன செய்யணும்? ஜீவனா நினைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜல்லிக்கட்டை விரும்பி நடத்துறாங்க. நம்ம யாரும் இப்ப இந்த பக்கம்லாம் நடத்துறது இல்ல. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல நடக்கதான் செய்யுது. இந்த விலங்கினத்துக்கும் ஒரு பண்டிகையை கொண்டாடுத ஒரு பெரிய ஒரு தமிழகத்துல பிறந்து ரொம்ப பெருமைப்பட்டு என் உரையை நான் முடிச்சுட்டு இருக்கேன். அவங்க என்னது மாட்டு பொங்கல் பத்தி பேசி அந்த விலங்கு அந்த மாடு வந்து எப்படி நம்மளுக்கு உதவுது அப்படிங்கறத பத்தி பேசி அதை பேசுறதுனால இது என்னது மாட்டு பொங்கல் மூலமா நானும் ஒரு தமிழன் அப்படிங்கறத நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துருவோமா? அடுத்து காயத்ரி வராங்க. அதுக்கு பதிலா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை ஜல்லிக்கட்டு தம்பி வச்சதுனால இவங்க கோலப்பொட்டி வச்சோமே அப்படின்னு சொல்ல போறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். கை வலிக்கு. ஓகே, என்னோட அன்புக்குரிய அவையோருக்கும் சபையோருக்கும் வணக்கம். ரோஜிகார்ட் அட்டெண்டன்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நல்லதா இருக்கு. அவங்க வந்து இவ்வளவு சொன்னாங்க அன்றைய பொங்கல் தான் சிறந்தது. உங்களுக்கு சமத்துவ பொங்கல் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல ஜாதி மதம் பேதம்னு நிறைய வேறுபாடு இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல. அந்த ஜாதி மதம் வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இவங்க தான் என் அண்ணன், அவங்க தான் என் அக்காங்கிற அளவுக்கு எல்லாருமே க்ளோஸ் ஆயிட்டு அந்த அளவு ஒரு பாண்டிங் கொடுத்தது இன்றைய காலத்து பொங்கல் தான்.
கரெக்ட் தானே? அன்றைய காலத்து பொங்கல்ல வந்து அளவுக்கு அதிகமான மூட நம்பிக்கையில நம்பி இருந்தாங்க அப்படிதானே? அதுக்காக ஒஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன், நிறைய மூட நம்பிக்கையில பெண்கள் நம்பி இருந்தாங்க. ஆனா இன்றைய காலத்து பெண்கள் அப்படி இல்ல. முயற்சி பண்ணா எதுனாலும் பெண்களாலையும் சாதிக்க முடியும்னு எல்லா துறையிலும் சாதிச்சு காட்டுற அந்த திமிரை கொடுத்தது இன்றைய காலத்து பொங்கல் தான். கரெக்டா? முன்னாடி வந்து அதே 3 அந்த செங்கல், அதே கரும்பு காலைல பண்ணுவாங்க, கோலம் போடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, ஃபினிஷ், பொங்கல் முடிஞ்சுது. ஆனா இப்ப இருக்கிற பொங்கல் அப்படி இல்லை. பொங்கல்லாம் தாண்டி போட்டின்னு ஒன்று ஊர்ல வைக்கிறோம், பட்டிமன்றம்னு ஒன்று வைக்கிறோம். இன்னைக்கு அந்த பட்டிமன்றத்துல நான் ஸ்டேஜ்ல மைக்க பேசி தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறேன். இது காரணமே இன்றைய காலத்து பொங்கல் தான். இந்த ஒரு சான்ஸே அந்த காலத்துல கிடைச்சது இல்லை, அப்படிதானே? யாரும் மறுத்து பேச முடியாது. ஒண்ணு கரும்பு வந்து எல்லார் வீட்லயும் முன்னாடி எல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, நல்லா ரசிச்சு ருசிச்சு ரவுண்டா உட்காந்து கரும்பு என்ன செய்வாங்க, சுவைச்சு சாப்பிடுவாங்க. இப்ப யார் வீட்ல எல்லாம் நீங்க கரும்பு சாப்பிட்டுட்டீங்க இன்னைக்கு இருக்குது, காஞ்சி போய் இருக்குதா? குட்டி பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? கரும்பு அப்படிலாம் கேட்காதீங்க, எங்களுக்கு வாசல்ல வைக்கிறதுக்கு மட்டும்தான் கரும்பு அப்படிங்கிறீங்களா? ஒரு விளம்பரம் வந்துருது, என்னது, உப்பு இருக்கா பான்னு வந்துருது, உப்பு இருக்கா பல்லுல, டூத் பேஸ்ட் இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் என்னது, பல்லு வலி, அப்படித்தானே? ஆனா முன்னாடி பல்லே இல்லாம இருக்குதா? அப்ப முன்னாடி வந்து என்ன செய்யறாங்க, பாட்டி மாதிரிலாம் என்ன பண்ணாங்க, தாத்தா மாதிரிலாம் நல்ல வெத்தலை போட்டாங்க, பல்லு ஸ்ட்ராங்கு, கரும்பெல்லாம் நல்லா சுவைச்சு சாப்பிட்டாங்க. இப்ப யாரு என்ன பண்றாங்க, சுவைச்சு சாப்பிட்றதே இல்லை, அப்படிதானே? நம்ம இப்ப எங்களோட ஏஜ் வரைக்கும் வேணாம், இப்ப அதுக்கு அடுத்த உள்ள குட்டி பிள்ளைங்களை சாப்பிட சொன்னா தெரியாது, சாப்பிட்றதுக்கும் லேசா சவைச்ச உடனே என்ன செய்யறாங்க, எங்களுக்கு நாக்கு புண்ணாயிடுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பனங்கிழங்கு, இதுல பாரம்பரியம். பனங்கிழங்கு எத்தனை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறது இல்லை. என்ன அந்த பாரம்பரியத்துக்குள்ள நாம என்ன செய்யறோம், மறந்துகிட்டே வர்றோம், அதை உபயோகப்படுத்துறது இல்லை. இப்ப அந்த கரும்பு சொன்னேன்ல, அந்த கரும்பு வந்து என்ன செய்யறோம், சிலரு என்ன செய்யறாங்க, ஜூஸா அடிச்சு என்ன செய்யறாங்க, கரும்பு வந்து சாப்பிடுறதுக்கு தானே, ஆனா என்னது ஜூஸ், எப்படி கரும்பு சாறு விற்கிறாங்கல்ல, அங்க கொண்டு போய் கொடுத்து என்ன பண்றோம், நாம அதை ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்கிறோம். ஏன், அதை வந்து பல்லிட்டு சவைக்கிறதுக்கு முடியல, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, உடம்போடதும் சரி பல்லோடதும் சரி. சரி, அடுத்தமா. அப்புறமா முன்னாடி வந்து விறகடுப்புல வைப்பாங்க பொங்கல், அப்படிதானே? இப்போ வந்து நாங்க கேஸ்ல தான் வைக்கிறோம், ஒத்துக்கிறோம், அதை தெளிவா ஒத்துக்கிறோம். பட் அதுல எங்களோட முயற்சி, தைரியம், தமிழச்சிங்கிற திமிரும் இருக்கு. அந்த கேஸ்ல மட்டும் ஒரு டவுட் கேட்டுக்கிறேன், சரியா? நேற்று நைட்டு நம்ம டான்ஸ் ஆடணும், 2 hours டான்ஸ் ஆடணும். இந்த டான்ஸ் ஆடுறதுக்காக அந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததே இன்றைய காலத்து பொங்கல் தான். இதுவே நம்ம அம்மா அப்பாவோட தலைமுறையிட்டையோ பாட்டி தாத்தாவோட தலைமுறையிட்டையோ போய் கேட்டிருந்தோம்னா, ஐயோ பாட்டா டான்ஸா, யாராவது ஏதாவது நம்ம தப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு நேற்று அந்த என்ஜாய் பண்ற அந்த மொமெண்ட் கிடைச்சது, அது காரணம் இன்றைய காலத்து பொங்கல் தான். ஸோ காலம் டெவலப் ஆக நாங்களும் டெவலப் ஆகிறோமே தவிர அந்த கலாச்சாரம் பாரம்பரியத்தை நாங்கள் விட்டு கொடுக்கல. அப்புறம் எங்க ரோஸ்லினக்கா சொல்லியிருந்தாங்க ஒரு நல்ல வேர்டு, பழையன கழிதலும் புதியன புகுதலும். கரெக்டு தான், பழசு எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆகுது, புதுசாக நம்ம ட்ரெண்டிங் ஆகுறோம் தான். அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர நம்ம விட்டுட்டு பண்ணல. காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளும் மாறிக்கிறோம், அவ்வளவுதான். இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. சரி, பலத்தை கை தட்டுறால அவங்கள வாழ்த்திடலாமா? அழகா பேசிட்டாங்க காயத்ரி. என்னது, பாரம்பரியத்துல நாங்க எந்த விதத்திலயும் அவங்களோட என்னது குறைஞ்சது இல்லைங்கிற மாதிரி விட்டு கொடுக்காம பேசிட்டாங்க. அதுக்கு அடுத்து பிரியா பேசுறாங்க, அதுக்கு என்ன விவாதம் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்னதான் அன்றைய பொங்கல் இன்றைய பொங்கல் அப்படின்னு சொன்னாலும் என்னைக்குமே பழசுதான் புதுசு. இப்போ ட்ரெண்டே அப்படிதான். பட்டியாலா அந்த காலத்தில் போட்டாங்க, அதை தான் இப்போ ட்ரெண்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம். பல்லாசம் அந்த காலத்தில் போட்டது தான் இந்த காலத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே பழசு தான் பெஸ்ட்டு. நானுமே சிட்டியில் தான் இருக்கேன். அங்கே பொங்கல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 செவுரு, அந்த 4 செவுருமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அதுதான் சென்னை வாழ்க்கை, சிட்டி வாழ்க்கை, நகரத்து வாழ்க்கை. இப்போ கொண்டாடக்கூடிய பொங்கல் ஏமா சொந்தம் கிடையாது? ஏன்னா இருக்குது அபார்ட்மெண்ட் லைஃப். இந்த பக்கம் ஆணி அடிச்சா அந்த வீட்டுக்காரன் வருவான், அந்த பக்கம் அடிச்சா அந்த வீட்டுக்காரன், அப்படியா அடிச்சா கீழ் வீட்டுக்காரன். இருக்கிற காத்து சொந்த மாதிரி தான் வாழ்க்கை அங்க இருக்கு.
நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் நாங்க 3 மணிக்கு முன்னாடி அந்த செவரு யார் யார் எடுத்துக்குவா? பத்திரம் முடிச்சா யார் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சொந்தம் கிடையாது, நம்மளுக்கும் சொந்தம் கிடையாது. அப்படி பாத்துக்குவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டை பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்ம நல்லா என்னது கிராமப்புறத்துல அழகா இருப்போம். நம்மளோட வீட்டை யார்கிட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் இங்க இருக்கவங்க எல்லாம் சிட்டில கொண்டு விட்டோம்னா கேஞ்சவரு ஓஞ்சவருன்னு முடிப்பிடி சண்டை தான் நடக்கும். பாத்துக்கோங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில எந்திரிச்சு 4 மணிக்கு முன்னாடி அந்த சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடியே போட்டி எங்க தெருவெல்லாம் பொங்கல் வைப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றோம், இன்றைய தலைமுறையினர் வந்து கேஸ்லயே வச்சு முடிச்சிடுறாங்க. நம்மளோட சகோதரி வந்து சமத்துவ பொங்கலை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. நாங்க வந்து சமத்துவ பொங்கல் வச்சோம், எங்களுக்கு பெண் சுதந்திரம் கிடைச்சது, வீர தமிழச்சிகளா இருக்கும் அப்படின்னாங்க. சிவகங்கையை மீட்ட பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய கணவருக்காக வேலு நாச்சியார் அப்படிங்கக்கூடிய பெண் வந்து தனி ஒரு பெண்மணியா இருந்து சிவகங்கையை மீட்டாங்க. அவங்க வீர தமிழச்சி. புளிய முறத்தால் அடிச்சவ வீர தமிழச்சி. இன்ஸ்டால நீங்க வீடியோ போட்டு நீங்க வீர தமிழச்சின்னு சொன்னா அது என்ன? ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இன்னும் இருக்கு. நீங்க இப்ப சொல்றீங்க நேத்து நாங்க 2 மணி நேரம் ஆடணும்ட்டு. அதே பாக்கி சித்தியோ இல்ல ஆடின பிள்ளைங்களோட அம்மாவோ அடிச்சு 4 திருப்பி வீட்டுக்கு கூட்டு போயிருந்தா உங்களால ஆட முடிஞ்சிருக்காது. அன்றைய தலைமுறையினர் தான் அவங்க. நம்ம அடையாத சுதந்திரத்தை நம்ம பிள்ளைங்க அடையணும் அப்படின்னு வந்தாங்க. சரியா? அதே மாதிரி ஆப்பிள் சொன்னாரு, சாரி எங்க தமிழரசன் சொன்னாரு, நான் எங்களுக்கு வாரம் பொங்கல். இவங்க எல்லாம் போக்கிரி பொங்கல். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கல்லு என்ன கல்லு சொல்லுவாங்க, இளவட்ட கல். எல்லாம் வயசு பசங்க இந்த கல்லை தூக்கி போட்டாதான் நாங்க பொண்ணு கொடுப்போம்பாங்க. இந்த காலத்து பசங்க என்ன பண்ணுதாங்கன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை கூட வரும்போது ஐயோ இவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா பப்ஜில விளையாண்டி பொண்ணு தடுத்த காலம் இந்த காலத்துல இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் பொங்கலை பத்தி என்ன தெரியும்? இங்க இளவட்ட கல்ல பொண்ணு செலக்ட் பண்ணது யாருமா? தாத்தா மாதிரி யாராவது இருக்கீங்களா? பெரிய ஆட்கள் யாருமே இல்லையா? அப்படி ஏன் செலக்ட் பண்ணலையா? நீங்க நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் நீங்க சம்மதிச்சிருக்க கூடாது. இல்லவே இல்லை, அவங்க ஒத்துக்கிட்டாங்க யாருமே அப்படி இல்லை அப்படின்னுட்டு. எதுக்கு மண் சட்டியில பொங்கல் வைக்காங்க அப்படின்னா, அந்த பனை ஓலையை எரிச்சு அந்த சுடர் வந்து எப்படி எரியுதோ அது போல என்னுடைய சந்ததி என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சி பொங்கல் பொங்கி வழித மாதிரி என்னோட குடும்பமும் நல்ல சுடர் விட்டு எரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல பனை ஓலையில பண்ணாங்க. இப்ப நம்ம கேஸ்ல என்ன பண்றோம், பொங்கையும் சிம்முக்கு கொண்டு வரோம், பொங்கையும் சிம்முக்கு கொண்டு வரோம். இதுதான் இந்த காலத்து பொங்கல். அதே மாதிரி அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொங்கல் நம்ம சூரிய பொங்கல் வைப்போம், அடுத்த பொங்கல் நம்ம மாடுகளுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக மாட்டு பொங்கல் வைப்போம், 3வது காணும் பொங்கல் ஒண்ணு இருக்கு. நான் போகியை சொல்ல மறந்துட்டேன், அதை கடைசியா கொண்டுட்டு வரேன். ஏன்னா அதுதான் லாஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு மருந்து. காணும் பொங்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல எல்லாம் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் இது நம்ம தாத்தா, இது நம்ம மாமா, இது நம்ம அத்தை அப்படின்னு சொல்லி ஒரு வெளி இடத்துக்கு கூட்டு போய் குழந்தைங்களை சுத்தி காட்டி அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இந்த காலத்து தலைமுறையினர் என்ன இருக்காங்கன்னா, உறவுகள் பெயரே தெரியாம இருக்காங்க. எதிரணியில இருக்கக்கூடிய மேம் ஒரு நிமிஷம், முக்கியமான பாயிண்ட். எதிரணியில இருக்கக்கூடிய என்னுடைய அத்தான் தமிழரசனுடைய அண்ணன் விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இருக்கிறதுலே உறவு முறைகளுக்கு வந்து ஒரு டிக்ஷனரி எழுதணும்னா அவரை வச்சுதான் எழுதணும். என்னோட அம்மா வந்து அவனுக்கு பெரியம்மா, என் அம்மா வந்து அவனுக்கு பெரியம்மான்னு முறை சொல்லி கூப்பிடுறாரு, ஆனா உண்மையான முறை அத்தை. என் வீட்டுக்காரு அவருக்கு அண்ணன் முறை, ஆனா அவர் மச்சான்னு கூப்பிடுறாரு. சோ இன்றைய தலைமுறையினர் வந்து இப்படிதான் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காங்க, நம்மளுடைய மரபுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காங்க. இம்மா அது அப்படி சொல்றதுக்கு இந்த ஸ்கூலுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுன்னு வச்சா பிள்ளைங்க எப்படி மாமாத்தையே தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க ஸ்கூலுக்கு முதல்ல லீவை கேட்டுறணும், முதல்ல லீவு கேட்கணும். எப்போ சண்டே ஆனாலும் ஸ்கூலு 11th படிக்கிற 10th படிக்கிற பசங்களுக்கு அப்புறம் அவங்க எப்படிமா படிச்சிருப்பாங்க, மாமா அத்தை யாரு, தாத்தா பாட்டி யாருன்னு. நீங்க ஸ்கூல்ல லீவு படிச்சுட்டு இல்லைன்னா கட்டு அடிச்சுட்டு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பொங்கு பொடின்னு ஒண்ணு உண்டு. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது எங்க தாத்தா எங்க மாமா இதே என்னோட தமிழரசனோட அப்பா தான் கூட்டு ஏல வாங்கல அப்படின்னு கூட்டு காசு கொடுப்பாங்க, எங்க அன்பு மாமா. ஆனா இப்போ நம்மளை கண்டாலே யாரும் பார்க்க மாட்டேங்காங்க, நம்மளும் ஓடிடுறோம், அவ்வளவுதான். ஏன்னா இதுதான் இன்றைய தலைமுறையினருடைய சொந்த பந்தமா இருக்கு. இப்ப யார்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கும். பொங்கப்படிதான் ஜிபேல வந்துருத. ஆமா, ஜிபே பேடிஎம் எல்லாத்துலயும் வந்துருதுல. பிறகு எதுக்கு இவங்க போய் வீடு தேடி போய் வாங்கணும், அப்படிதானே?
இன்றைய தலைமுறையினர் வந்து நம்ம தான் வந்து சொல்றாங்கல்ல, இப்போ இளம் தலைமுறையினர் நம்ம தான் குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவங்கிட்ட பேசாத இவங்கிட்ட பேசாதன்னு சொல்லி கொடுத்து வளர்க்காதீங்க. அவன் நம்ம சொந்தம், இவன் நம்ம சொந்தம். ஒருத்தனுக்கு ஒரு ஆபத்துனா போய் நிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளருங்க. இன்னொன்று முக்கியமானது சொல்ல நினைச்சேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு போகி பண்டிகை பத்தி சொல்லியிருக்காங்க. மார்கழியோட கடைசி நாள் தை வந்து பிறந்தால் வழி பிறக்கும்னு தை முதல் நாளை நம்ம பொங்கலா கொண்டாடுறோம். அந்த லாஸ்ட் நாள் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, உங்க வீட்டுல இருக்க பழைய அழுக்கு துணி அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சு பக்கத்து வீட்டுல சண்டையை கொண்டு வாங்கன்னு வைக்கல. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, பழைய துணியை எப்படி எடுத்து வெளியில போடுவீங்களோ அது மாதிரி உங்க மனசுல உள்ள அழுக்கு, பொறாமை, கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு தைய வரவேற்க மாதிரி நல்ல எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து நீங்களும் வளருங்க, உங்க சந்ததியையும் வளருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போகி பண்டிகை கொண்டாடுதோம். இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம தலைமுறை எப்படி இருந்ததோ அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்டோம், ஆரோக்கியமா எல்லா விஷயங்களையும் கொண்டு போனோம். அடுத்த சந்ததியை நம்ம கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல சந்ததியா உருவாக்கணும். அதுக்கு இந்த பொங்கல் வந்து சமத்துவ பொங்கல்னு சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லா ஜாதி மதம் எல்லாருமே அந்த தெரு இந்த தெரு எந்த தெருன்னு வித்தியாசம் இல்லாம கொண்டாடுவோம். நன்றி. சூப்பர். இவங்க பொங்க போட்டின்னு சொன்னாங்களா, இவங்க வந்து பொங்க போட்டி வந்து மாமாட்ட வந்து சுட்டு தான் வாங்க. நாங்கள் வந்து அப்படியே எங்க மாட்டோம், மாமா ரவுண்டு போமான்னு கேட்போம். என்ன ரவுண்டு என்ன ரவுண்டு? அதுதான் போக்கிரி பொங்கல் அவங்க சொல்றாங்க. சரி, எல்லாரும் என்னது சுத்தமா என்ன செய்வோம், பெருக்கி போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் தெருவுல பக்கத்துல பெருக்கி பெருக்கி இங்க இருந்தாங்க அங்க இருந்தாங்க அப்படியே பாஸ் பண்ண மாட்டீங்களா? குப்பைகளை அவங்க உங்க வீட்டு வாசல்ல பெருக்கி எடுத்துருவோம், அப்படித்தானே? சிலர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி என் வீட்டு வாசல்ல உள்ள குப்பை நான் தான் பெருக்கி என்ன செய்வோம் வீட்டு வாசல்ல போட்டுருவேன். அப்படியெல்லாம் நடக்குமா? இல்ல. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யப்படுறாங்க பதில் சொல்றதுக்கு நம்ம வர்றாங்க. சுதா என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்போம். சரியா? அவங்களை கிளாப் பண்ணி வரவேற்கலாம். அறிவினை கொடுத்த அன்னைக்கும் ஆற்றலை கொடுத்த தந்தைக்கும் நான் இருக்கிறேன் தொடர்ந்து முன்னேறி சொல்லிட்டு எப்பயுமே என் கூட இருக்க என்னோட கணவருக்கும் எல்லாத்தையும் முத்து போல ஊரையும் கொடுத்த அந்த இறைவனுக்கும் என் ஊர் மக்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரியாணிக்கு நன்றி சொல்ல வரேன். ஏன்னா அவங்க நிறைய பேசினாங்க, நான் தான் பேசுறேன், எனக்கு மைக்கு கிடைச்சிருச்சுட்டா விட்டா பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினாங்க. ஆனா என்ன பேசினாலும் கடைசியில சமத்துவ பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களோட தலைப்புக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆமா தானே? நீங்களே சொல்லுங்க, கேட்டீங்களா இல்லையா? அவங்க நிறைய பேசினாலும் கடைசியில முடிச்சது இன்றைய பொங்கலுக்கு சமத்துவ பொங்கலுக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஏமா அப்படியா முடிச்சீங்க? அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்களே பேசிட்டே இருந்துட்டு. இது சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறது அவங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்னது பொங்கல் கொண்டாடும் போது என்ன பொங்கல்னா எப்படி இது பண்றோம்? பொங்கல் கொண்டாடுறது சந்தோஷத்துக்கு, சமாதானத்துக்கு, அன்புக்கு, அதுக்காக தானே. இப்ப அந்த சந்தோஷ சமாதான பொங்கல் தான் என்னது சமத்துவ பொங்கல் அப்படின்ட்டு வந்தது. இப்போ வரைக்கும் பொங்கலுக்காக என்னது ஸ்கூல்லே ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க. முன்னாடி லீவ் விட்டுருந்தாங்களா? லீவு விட்டுருந்தாங்க. இப்போ ஒரு வாரம் லீவு. எப்போ பொங்கல் வரும் அப்படின்னு பிள்ளைங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரம் லீவுக்காக. அப்படிதானே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. பஸ்ஸு கூட பாருங்க சிறப்பு பேருந்துன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, மெட்ராஸு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அந்த பக்கங்கள்லாம் இங்கே நம்ம ஊர் பஸ்ஸு ஃபுல்லாக என்ன செய்யுது அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக போயிட்டு ரிட்டர்ன் வருது. எதுக்காக? அங்கே இருக்கிற மக்களை ஃபுல்லாக இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அப்புறம் இங்கே முடிச்சுட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதான் சமத்துவ பொங்கல் எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால. முன்னாடி வந்து நாம தெருவுல நம்ம வீட்டுல மட்டும்தான் கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ எல்லா இடங்கள்லயும் ஸ்கூல்ல, காலேஜ், அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் வேலை செய்யற இடங்கள், அதுக்கப்புறம் ஆபீஸ், எல்லா இடமுமே இப்போ பொங்கல் கொண்டாடுறாங்க. சரியா? இப்ப அதுக்கு என்ன பதில் அவங்க சொல்றாங்கன்னு பாப்போம். இப்ப நீங்க எல்லாருமே பொங்கல் அந்த காலத்துல கொண்டாடணும்னு சொல்றீங்க. அந்த காலங்கிறது முடிஞ்சிருச்சு, இந்த காலங்கிறதா இருக்குது. பழசையே நினைச்சு முடிஞ்ச கல்யாணத்துக்கு ஏங்க போன் அடிக்கிறீங்க? எப்படி சுதா சொல்லுவீங்க? நிறைய பாட்டிமார் தாத்தா முடிஞ்சனாலதானே அந்த காலங்கிற ஒரு வார்த்தையே இருக்குது. இந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிகழ்காலத்துக்கு நீங்க வரல. அதனாலதான் நீங்க அப்பையில இருந்து அந்த காலம் பழச கழிச்சாதாங்க புதுசு பிறக்கும்.
இப்ப வந்துட்டு எல்லாருமே அந்த காலத்துல பொங்கல் கொண்டாடினாங்க. ஆமா கொண்டாடினாங்க. எல்லாருமே வந்து காட்டுக்கு போனாங்க. நீங்க சொன்ன மாதிரி 6 மாசமா விளைய வச்சாங்க, அந்த அரிசி வச்சு பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த காலத்துல வந்துட்டு எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு, எல்லாமே நவீனமயமாயிடுச்சு, எல்லாமே ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? முன்னேற்றத்துக்காக ஓடுறாங்க. எக்கனாமிக் லெவல் இப்ப எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க இன்னும் அந்த காலத்தை பிடிச்சி எத்தனை நாளைக்கு தொங்குவீங்க? சொன்னாங்க பிரியாணி வேலை நாச்சியார் போராடினாங்க, புளிய முறத்தால் அடிச்சாங்க. அவங்க மேல எல்லாமே ஒரு போர்வை போத்தப்பட்டிருந்துச்சு. உயர்ந்த குடி, உயர்ந்த சமுதாயம் என்ற ஒரு போர்வை போத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையுமே யோசிக்கணும். நம்ம பேசணுங்கிறக்காண்டி எல்லாத்தையும் பேசிடக்கூடாதுங்க. இப்ப நீங்க அந்த காலத்துல பொங்கல் வைக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் வீட்லயே விளையும். ஆனா என் நிலைக்கு போனாலும் இந்நிலையை மறக்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நான் சும்மா சொன்ன நினைக்காதீங்க. நீங்க எல்லாருமே இந்த 1 மாசம் தான் பொங்கல் நினைச்சிருப்பீங்க. ஆமா தானே? 1 மாசமா பொங்கல் வருது பொங்கல் வருது பொங்கல் வருது. ஒரு நிமிஷம். போன தடவை முன்னாடி வந்து என்ன செய்தாங்க? எல்லாரும் வயல்ல இருந்து நெல் அறுத்து கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்குதுமா? எல்லாம் பாயாசது ஃபுல்லா எல்லாம் நவீனமா ரெடிமேடா ஃபுல்லா கடையில கிடைக்குது. யாராவது பெண்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பொங்கல் வச்சோன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ யாராவது வைக்கிறோமா? அப்படி இல்லை. எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே என்ன செய்கிறோம்? குக்கரில் வச்சு அது என்ன செய்கிறோம்? கேஸ் அடுப்பில் வச்சு செய்கிறோம். முன்னாடி மாதிரியெல்லாம் என்ன செய்யலை. முன்னாடிலாம் என்ன செய்வாங்க? எல்லாரும் நெல் குத்திட்டு வந்து அந்த என்ன செய்வாங்க? பச்சரிசி தனியாக, புழுங்கல் அதை அவிக்கிறதுக்கு தனியாக அப்படி பிரித்து என்ன செய்வாங்க? எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்னது? நம்மளுக்கு எல்லாமே மிஷின் தான் எல்லாம் பக்குவப்பட்டு வருது. நம்மளோட உடம்புக்கு வேலையே இல்லாமல் போயிட்டு. நீங்கள் எதுக்கு என்ன பதிலாம் சொல்லுவீங்க? நான் ஒத்துக்கிறேன். இப்ப வந்து எதுக்குமே வேலை எல்லாம் போயிடுச்சு. சரி, இப்ப வந்துட்டு அந்த காலத்துல வந்து நீங்க எல்லாருமே போய் விளைய வச்சீங்க தான். இந்த காலமா ஒரு ஆட்டாங்களை தூக்கி போட்டு அரைக்கிறீங்களா? யார் அரைக்க ரெடியா இருக்கா? யார் அரைக்க ரெடியா இருக்கா? கை தூக்குங்க பாப்போம். நான் ஆட்டாங்களை அரைக்கணும் யாராவது சொல்லுவீங்களா? நான் அம்பிக்கல் அரைக்கணும் யாராவது சொல்லுவீங்களா? யாராலையும் முடியாது. எல்லாருமே வந்து வளர்ச்சியை நோக்கி தான் ஓடுறோம். எங்க இருக்குன்னே தெரியாத ஆட்டங்கள் அந்த இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. நாங்க எப்படி அரைப்போம்? அதான் சொல்றேன். முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் அடிக்காதீங்கன்னு தான் நானும் சொல்ல வரேன். இப்ப என்ன நடக்கு? இப்ப நிகழ்வு என்ன? அதை பாப்போம் தான் நானும் சொல்ல வரேன். சரி, நீங்க சொன்னீங்கல்ல இந்த 1 மாசமா தானே எல்லாரும் பொங்கலை பத்தி பேசுனீங்க. ஆனா அந்த காலத்துல நீங்க கொண்டாடினதை விட இந்த காலத்து இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னு யோசிங்க. இப்ப என் வீட்டுக்காரர் வந்து ஊர்ல தான் இருக்காரு, வெளியூர்ல தான் இருக்காரு. நீங்க எல்லாருமே இந்த மாசம் பொங்கலை பேசிருப்பீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே ராஜா மச்சான் இது பண்ணலாமா, கார்த்தி இது பண்ணலாமா, ஊர்ல என்னடா சொல்றாங்க சுரேஷ் எனக்கு கேட்டு சொல்லு, நான் இது பண்ண போறேன். 3 மாசமா இதை பத்தி யோசித்து இந்த விழா வைக்கணும் அந்த விழா வைக்கணும், அவங்கள போய் பாரு இங்க போய் பாரு, நான் கூட இருந்து பாக்குறேன். அப்ப இளைய சமுதாயம் வந்து என் நிலைக்கு சென்றாலும் இந்நிலையை மறக்கல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. உழவுதான் தெரியும், காடு தான் தெரியும், விவசாயம் தான் தெரியும். இப்ப அப்படி இருக்க முடியுமா? நீங்க சொல்றீங்களா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஸ்விக்கிலையும் ஸ்மோட்டோலையும் ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்விக்கிலையும் ஸ்மோட்டோலையும் ஆர்டர் பண்ற அளவுக்கு இந்த காலம் உயர்ந்திருக்கு. இந்த காலத்துலயும் இருக்கு. சரி, இன்னொன்னு சொல்றேன். கேஸ்ல பொங்கல் வைக்கும், கேஸ்ல பொங்கல் வைக்கும்னு சொல்றீங்க. அடுப்புல வச்சாதான் பொங்கல் பொங்குமா? பெண்களை முடக்குனதுக்கு காரணமே அடுப்படிதான் சொல்லி பாரதி சொன்னானா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அடுப்படியிலிருந்து பெண்ணை மீட்டெடுப்போம்னு சொன்னானா? அதனாலதான் கேஸ்ல பொங்கல் வைக்கும். ஆமா, நாம இன்னும் அடுப்படியில போயிட்டு இன்னும் ஊதிக்கிட்டே இருந்தோம் நினைச்சா ஆண்கள் பின்னாடில இருந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆண் ஆதிக்கத்தையும் ஆணவத்தையும் முறியடிக்கிறதுக்காக தான் பெண்கள் முன்னேறி வராங்கிறத ஃபர்ஸ்ட் பெண்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாத மட்டும்தான் நம்ம வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற முடியும். சரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பொங்கல் வந்து நாங்க வந்து பாரம்பரியமா பொங்கல் வைக்கிறோம்னு சொல்லிட்டு. பாரம்பரியமா நீங்க பொங்கல் வைக்கிறீங்க, எதுல வைக்கிறீங்க? பானையில. கேஸ்ல பொங்கல் வைக்கிறோம்னு சொல்றீங்க. கேஸ்ல பொங்கல் வைக்கிறோம்னா நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய இப்ப வந்து நாங்க கேஸ்ல பொங்கல் வைக்கோம் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் சொந்த பந்தம் நல்லா இருக்கணும், என் சமுதாயம் நல்லா இருக்கணும் பொங்கும் போது அந்த பொங்கல் மட்டும் பொங்காது.
கிடையாது. நீங்க சொல்றீங்களா எங்க மனசுல இருக்கு, ஐயோ நம்ம ஊருக்கு போக முடியலையே, இன்னைக்கு நாங்க வந்து லீவு கிடைச்சிச்சு. நீங்க சொன்னீங்க லீவு கிடைச்சிச்சு நாங்க வந்துட்டோம் அப்படின்ட்டு. லீவு கிடைக்காம எத்தனை பேர் தன்னோட அப்பா பார்க்க முடியல, தன்னுடைய அம்மா பார்க்க முடியல, காணும் பொங்கல்ல போயிட்டு என்னோட சொந்தத்தை பார்க்க முடியல, எத்தனை பேர் கலங்கி கொண்டு அந்த கேஸ் அடுப்புல வைக்காங்க. அப்ப பொங்கும் போது பொங்குறது பொங்கல் மட்டும் இல்ல, எங்க மனசுல இருக்க கும்பல் கூட தான். ஏன் இது எல்லாத்துக்குமே காரணம் வளர்ச்சி. இன்னும் நாங்க போய் அம்மிகளை அரைச்சிட்டு ஆட்டங்களை அரைச்சிட்டு இருந்தோம்னா நாங்க எப்படி முன்னேறது, எங்க பிள்ளைங்க எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி போறது? யோசிங்க. ஏமா நீங்க கலங்குறீங்க? அப்பா அம்மாவை பார்க்க முடியல, மாமா அத்தையை பார்க்க அதான் என்னது இருக்குது உங்களுக்கு? வீடியோ கால் இருக்குது, அதுல இருந்து தானே பேசுறீங்க. அப்பா அம்மாவை பார்க்கணும், மாமா அத்தையை பார்க்கணும்னா உடனே ஓடி வர முடியும். ஆமா, இப்ப அது மட்டும் எடுங்க. அது இல்லாம இப்ப சொன்னாங்க பிரியாக்கா, இப்ப என்ன சொன்னாங்க, என்னோட தம்பிக்கு வந்துட்டு உறவு முறையே தெரியல, உறவு முறையே இது தெரியல. என் பிள்ளைக்கு 1.5 வயசு தாங்க, 1.5 வயசு தான். இன்னும் அவங்க சித்தா பார்த்தா அப்பாங்கும், சாலினியை பார்த்தா என் பிள்ளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, சாலினி அம்மாங்கும். இது வந்து உறவு முறைய சொல்லி கொடுத்து வளர்க்காத தப்பு தானே ஒழுசு. அந்த காலம் இந்த காலம் தான் கிடையாது. நீ எந்த காலத்திலையும் உறவு முறைய சொல்லி கொடுத்து வர, உன் பிள்ளை இப்படிதான் வளரணும். நீ பத்து கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் வளரும். ஆமா, அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணுமா? இல்லைன்னா அந்த காலத்துல சொன்னாங்க, அந்த காலம். அப்ப இந்த காலத்துல என்னத்த கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறந்துருமா? இல்ல எல்லாத்தையும் மறந்துருவோமா? அப்ப மம்மினா என்னமா? மம்மின்னு சொல்றீங்களா? மம்மினா என்னது? அந்த ஆமா மம்மி நாங்க சொல்றோம். அந்த காலத்துல யாருமே மம்மி சொல்லல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது மம்மிங்கிற வார்த்தையே அந்த அப்ப வந்து நம்முடைய வரலாறு தெரியாம நீங்க பேசுறீங்க. வரலாறு படிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1970லயே மம்மி டாடிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அது சாலின் சாப்பின் இருக்கும் போதே மம்மி டாடி அப்படிங்கிற வார்த்தை உருவாக்கப்பட்டு விட்டது. மம்மியோட உண்மையான அர்த்தம் தெரிஞ்சு அந்த காலத்துல பயன்படுத்துறாங்க. மம்மி டாடி வந்துருச்சு, ஆனா ஆமாங்க. ஆனா மம்மி என்னது? நம்ம இல்ல இப்ப நீங்க சொல்ற கரெக்ட் தான். மம்மிங்கிறது அர்த்தம் இப்ப வாதமா இல்ல அந்த காலத்துல இருந்துச்சா இல்லையாங்கிறது வாதமா? மம்மிங்கிறது பதப்பட்டதுக்கான அர்த்தம் எங்களுக்கு தெரியும். அது அந்த காலத்துல இருந்துச்சா இல்லையாங்கிறத இப்ப நம்மளுடைய வாதம். அந்த இருந்துச்சு. அப்ப ஒத்துக்கோங்க, அந்த காலத்துல இருக்க வர முறையத்தான் இந்த காலத்துல நாங்க பிடிச்சிருக்கோம். நாங்க கொடியை உருவாக்குனது நீங்க, தூக்குறது நாங்க, தூக்குறது நாங்க, உருவாக்குனது நீங்க. நீங்க விதை போட்டீர்கள், நாங்கள் வளர்த்தோம். நீங்கள் மரத்தை வைத்தீர்கள், நாங்கள் தண்ணீர் ஊற்றினோம். மரத்தை வைத்தது தவறு என்றால் தண்ணீர் ஊற்றியது தவறு என்று நீங்க கூறலாம். நீங்க அதை மறந்துவிட்டு தண்ணி மட்டும் ஊற்றியது தவறு என்றால் எப்படி? சரி, அப்புறம் தண்ணி ஊத்துனீங்கம்மா, ரோட்டோரமா இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க போய் ஊத்த முடியும்? அதுக்கெல்லாம் மழை தானே, கடவுளே ஊத்துறாருமா. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் எல்லாமே சொன்னாங்க, ஸ்கூல் காலேஜ் கல்வி நிலையம் எல்லாத்துலேயுமே வந்து போய் படிக்கிறோம் வச்சோம், அதனால தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம். ஆமாம், அந்த காலத்தில் எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க? அந்த காலத்தில் எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க? எத்தனை பேருக்கு வந்து கல்வி சுதந்திரம் கிடைச்சது? கல்வி சுதந்திரம் கிடைக்காம எத்தனை பெண்கள் வந்து அடிமாட்டு வேலைகளுக்கு போனவங்க கூட இருக்கிறாங்க. இன்னும் அந்த அடிமாட்டு தொழில இருந்து வெளியில வர முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் இப்ப இருக்க பொங்கல் கொண்டாடணும். நீங்க எல்லாமே சொல்றீங்கல்ல, நான் வந்து பழைய காலத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேங்க. எல்லாருமே பழைய காலத்துக்கு போவோம். நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும் கிளம்பி இல்லைங்க, ஆம்பளைங்களாம் கலப்பையை தூக்குங்க, பொம்பளைங்களாம் நாத்து பைய தூக்குங்க, எல்லாரும் போய் நாத்து நட்டுலாமா? எல்லாரும் போய் அறுவடை பண்ணிடலாமா? அதுக்குதான் மிஷின் வந்திருக்கேம்மா, நீங்க கஷ்டப்படாம. அப்ப வந்து நம்மளுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் குறைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள், நம்முடைய வளர்ச்சியை நோக்கி ஓடுங்கள். நீங்கப்பட்ட கஷ்டங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு தராதீர்கள், கற்றுக் கொடுங்கள். நீ முன்னேறு, வாழ பிறந்தவன், நீ தோள் தட்டி முன்னே வா என்று கற்றுக் கொடுங்கள். உங்கள் கணவர்களையும் மனைவிகளிடம் நான் சொல்லுகிற ஒரே ஒன்றுதான், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் பிள்ளைகளை கலங்க விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் பழையதை மறந்து புதியதை தொடங்குங்கள். வாழ்க்கை முன்னேறும், பொங்கல் புனிதமாக அமையும் என்று என் உரையை முடிக்கின்றேன். நன்றி.
போட்டு அமர்க்கலப்படுத்திட்டாங்க. என்ன அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்பட வைக்க கூடாதுங்கிறதுனாலதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, காலேஜுக்கு படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு பிள்ளைங்களை என்ன செய்ய பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே? அப்போ கஷ்டப்படவே கூடாது, நம்ம அடைந்த நிலைமையே பிள்ளைங்க அடையக்கூடாது அப்படிங்கிறத நாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பிள்ளைங்களை இது பண்ண சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து பொங்கல் வந்து எப்படி இப்போ எப்படியெல்லாம் பேசுனாங்க. இப்போ 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேர் பேசிட்டாங்க. இது உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? அன்றைய கால பொங்கல் சிறந்ததா, இன்றைய கால பொங்கல் சிறந்ததா? அப்போ இப்போ கோல்டு இஸ் கோல்டு. சரியா? நம்ம எப்பதான் இருந்தாலும் பேசுவோம். நாம ஒண்ணா நம்மளுக்கு என்னது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கறது மாதிரி அது வந்து குட்டீஸ் ஃபுல்லா இந்த காலம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்ப உள்ள நடைமுறை தெரியாது. ஆனா அப்ப உள்ள நடைமுறைக்கு தெரிஞ்ச நாம எல்லாரும் என்ன செய்வோம், அந்த காலம் தான் சொல்லுவோம். ஆனா இப்ப பாருங்க, பொங்கல் அப்படிங்கிறது நாம மகிழ்ச்சி பொங்க நாம கொண்டாடுறோம். அந்த பொங்கல்ல நம்ம என்ன செய்யறோம், கரும்பு யூஸ் பண்றோம். ஃபுல்லா என்னது விவசாயம் சார்ந்த ஒன்றுதான். அந்த விவசாயத்தை நாம எப்போ மறக்கிறோமோ அந்த நேரமே நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிருது. நம்ம வந்து அடுத்த நாட்டுல இருந்து அரிசி வாங்குற நிலைமை வருது. நம்ம என்ன செய்யணும், அப்போ அதுக்கு விவசாயத்தை பேணி காக்கணும். அப்ப அந்த விவசாயத்தை தான் நாம என்ன செய்யறோம், பொங்கல் நாளுங்கிறது 4 நாள் 5 நாள் வச்சு கொண்டாடுறோம். அதுக்கு அரசாங்கமே 1 வாரமா நீங்க ஏன் 4 நாள் மட்டும் கொண்டாடி கஷ்டப்படுறீங்க, கூட 2 நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் 1 வாரமா நம்மளுக்கு லீவு கொடுக்கறாங்க. சரியா? இப்போ இவங்க பேசுனதுல இருந்து இவங்க போகி பண்டிகை, அதுக்கப்புறம் காணும் பொங்கல், இளவட்டக்கல் எல்லாம் இப்போ எதுவும் இல்லை. அதுக்கு பதில் தான் நாங்க என்ன செய்யறோம், இளவட்டக்கல்லுக்கு பதிலாக கபடியும் மாட்டு இது பண்றது, அது உரியடித்தல் இப்போ கொண்டு போய் உரியடி அப்படின்னு சொன்னா யார் மண்டையாவது உடைச்சிட்டு வருவாங்க. அப்படித்தானே? தெரியாம பட்டுட்டு சாரி அப்படிப்பா. அப்படித்தானே? உரியடித்தல் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. பாரம்பரிய விளையாட்டுகள் நிறைய இருக்கு. அது யாராவது விளையாடுறோமா? முன்னாடி உள்ளது இந்த தாயம் விளையாடுறது, கபடி இல்ல, அதுக்கப்புறம் பெண்கள் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, சுட்டிக்கல் விளையாடுறது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இந்த பிள்ளைங்களுக்கு இப்ப தெரியாது. அப்ப நாம அதை வந்து என்ன செய்யணும், திருப்பி என்ன செய்யணும், எப்படி நாம வந்து இந்த கழிவுகள் மக்குகள் எல்லாத்தையும் என்ன செய்ய ரீவல்யூஷன் மாதிரி என்ன செய்யறாங்க, மற்ற பொருட்களா மாற்றுறாங்களோ அதே மாதிரி நாம இந்த பாரம்பரியத்தை பிள்ளைங்களுக்கு கொண்டுகிட்டு வர்றதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். நாம அதை விட்டுட்டு கேம் விளையாடுறேன், போன்ல வச்சு எந்த நேரம் என்ன செய்யறேன், கேம் விளையாடுறேன் அப்படின்னா பிள்ளைங்களும் போனத்தான் எடுக்கும். இப்ப இதுல வந்து இவங்க பேசின வாதத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, போகி பண்டிகைங்கிறது என்னது, நம்மளுடைய அந்த அசுத்தங்கள் அந்த கழிவுகள் எல்லாத்தையும் நாம என்ன செய்யறோம், எரிச்சிடறோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இப்போ உள்ள காலத்துல அந்த போகி இருந்தாலும் அது என்னது, எரிக்கப்படுறது இல்லை, எல்லா இடமும் குப்பைகளாக சேகரிக்கப்படுது. இதை நீ வெளிநாட்டுலயோ இல்ல வெளியூர்லயோ பாரு, ராக்கி கயர் கட்டுவாங்க. அது வந்து என்னது, ராக்கி கட்டுறது என்னது, ரக்ஷா பந்தன். அப்பனா எல்லாரும் அது எப்படி இருந்தாலும் சரி சகோதரத்துவம். நீ வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணு வந்து ஒரு தம்பிட்ட கயிறு கட்டிட்டான நீ எனக்கு சகோதரன், அது வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அப்படியே அதே மாதிரி அந்த ராக்கி கயர் அப்படிங்கறத அப்படி சகோதரத்துவம் சொல்லி பண்றாங்க. இப்ப பொங்கல் அப்படிங்கறத இப்ப பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னுட்டு. அப்ப நாம அதுக்கு வந்து என்ன செய்யணும், அவங்கள பக்குவப்படுத்தணும், அந்த வழியில கொண்டுகிட்டு வரணும். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செய்த வகையில் செருப்பு கழிச்சு அடிச்சிடலாமான்னு வருது. இப்போ அறக்க பறக்க இருக்கிற இந்த காலத்துல நம்ம பொங்கல் கொண்டாடுறோம், கேஸ்ல வைக்கிறோம். அந்த பொங்கல் பொங்கிட்டான்னு என்னது அவங்க சொன்ன மாதிரி என்ன சிம்ல வைக்கிறோம், அப்புறம் கூட்டுறோம், சிம்ல வைக்கிறோம் கூட்டுறோம்னு சொன்னாங்கல்ல. அப்ப அந்த பொங்கல் எப்படி பொங்கிருமா, அது எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு? நீங்க வந்து இது இப்ப பாருங்க, இந்த நம்ம என்னது இந்த பனைமரத்துல இருக்க ஓலையை வச்சுதானே பொங்கல் கொண்டாடுவோம். இப்ப பனைமரம் இருக்குதா, பனைமரம் இருக்கிற அந்த ஓலை எத்தனை பேர் விலைக்கு வாங்குறோம்? நம்ம விலைக்கு தானே வாங்கி வைக்க வேண்டியது இருக்கு. மரங்கள் இருந்தாலும் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓலைகள்லாம் போய் சும்மா மரங்கள்லாம் இருக்கு, யாருனாலும் எதனாலும் போய் எடுத்துக்கலாம், வெட்டிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இல்லை. என்னது, அவன் கொண்டுட்டு வந்து இறக்கி அங்க போட்டிருப்பான், நம்ம அங்க போய் வாங்கிட்டு வந்து வச்சு, அதுவும் அடுப்பும் என்ன செய்யணும், முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுப்பெல்லாம்
ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மண் வச்சு குழச்சி அழகா அடுப்பு செஞ்சு அதுல ஒரு டிசைன் போட்டு வெயில்ல காய வச்சு அதுக்கு ஒரு பக்குவப்படுத்தியிருப்பாங்க. அப்படிதானே? அடுப்பெல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. ஆனால் இப்பெல்லாம் ரெடிமேட் அடுப்பை அழகா என்ன செய்யறாங்க, கடையில ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதை வாங்கிக்கிட்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த ஓலை கடையில ஏன்னா துட்டு கொடுத்து வாங்கினா தான் நம்மளுக்கு பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ அந்த அறக்க பறக்க இருக்கிற அந்த உலகத்துல நம்ம பொங்கல் கொண்டாடுறதே பெருசு. அந்த பாரம்பரிய பொங்கலை நம்ம அதையே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பொங்கல் கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணி அதை செய்யறோம். ஆனா அது சிறப்பு தான், அதை விட சிறப்பு இது. இந்த அன்றைய பொங்கலா இன்றைய பொங்கலா அப்படின்னா இன்றைய பொங்கல் சிறந்தது தான், அதை விட சிறந்தது அன்றைய பொங்கல். அந்த பாரம்பரிய பொங்கல் அந்த முந்தியோர்கள் நம்மளுக்கு கற்றுத்தந்த அதன்படியே நாம் செய்கின்ற போது அன்றைய பொங்கலை தான் நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்போ இன்றைய பொங்கலா அன்றைய பொங்கல் அப்படின்னா இன்றைய பொங்கல் சிறந்தது, அதை விட சிறந்தது அன்றைய பொங்கல் அப்படிங்கிறதா இதனுடைய கருத்து முடிவு. சரி, வந்திருந்த அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இதுவரை நன்றாக கையை தட்டி பாராட்டுங்களை. எத்தனை உங்க பிள்ளைங்க தானே எல்லாரும் பேசியிருக்காங்க, பாராட்டுங்க. சரியா? சரி. ஹலோ அந்த காலத்து பொங்கல் சேர்ந்ததா இந்த காலத்து பொங்கல் சேர்ந்ததுல அது விஷயம் இல்லை. ஆனால் உண்மையை எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஒத்துக்கிடணும். அந்த காலத்தில் சமத்துவம் இல்லை, ஆனால் இந்த காலத்தில் சமத்துவம் இருக்குது. அந்த சமூகத்தை தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது எல்லாரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த காலத்தில் உள்ள சமத்துவம் இந்த காலத்தில் உள்ள சமத்துவம் அந்த காலத்தில் இல்லை. இந்த சமத்துவத்தை நம்ம இந்த டிஜிட்டல் பொங்கல் மூலமா தான் உருவாக்கி வச்சிருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் பாரம்பரியமா நாங்க பாரம்பரிய பொங்கலுக்கு பேச வந்தாலும் அந்த காலத்து வாழ்க்கை வேற, இந்த காலத்து வாழ்க்கை வேற. சமத்துவம் வந்து முழுசா இப்போ இந்த விஏ நகர்ல இந்த மேடை போட்டு இந்த பொங்கல் விழா நடக்குன்னு இந்த சமத்துவமா இத்தனை மக்கள் வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் பொங்கல், இந்த காலத்து பொங்கல் தான். இதை வந்து நான் எதிரணிக்கு எங்க அணிக்கு எதிராக இருந்தாலும் நான் இந்த கருத்தை ஒத்துக்கிறேன். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஒத்துக்கணும். ஒத்துக்கிறீங்களா? சத்தமா சவுண்டே வரலையா? நன்றி.